வங்கதேச எல்லையில் கைதான சேலையூர் எஸ்எஸ்ஐ அமெரிக்க டாலர்களுடன் பிடிபட்டிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், இவருடைய கைது தொடர்பான முழு விவரங்கள் என்ன மீரான்? வணக்கம். வங்கதேச எல்லையில் நேற்று சேலையூர் காவல் நிலைய போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஜான் செல்வராஜ் கைது செய்யப்பட்டதாக நேற்று இரவு வங்கதேச ராணுவ தலைமையகத்திலிருந்து தமிழகத்திற்கிட்ட காவல்துறை தலைமையகத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கதேச எல்லையில் சிறப்பு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜான் செல்வராஜ் கைது செய்யப்பட்டதாகவும் சட்டவிரோதமாக அவர் வந்ததாகவும் அந்த தகவல்கள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தற்போது உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் பல பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. வங்கதேச எல்லையில் அமெரிக்க டாலர்களுடன் அந்த சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பிடிப்பட்டதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. 7500 அமெரிக்க டாலர்களுடன் அவர் அந்த பகுதியில் பிடிபட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஜான் செல்வராஜ் 1993ஆம் ஆண்டு காவல்துறை பணியில் சேர்ந்திருக்கிறார். இவர் மனைவி, ஒரு மகள் உள்ளனர். இந்த நிலையில அந்த திருச்சி பகுதியிலே இவர் காவல்துறை பணியில் இருக்கும் பொழுது அங்கு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக காவல்துறையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. 10 ஆண்டுகள் பணியில் இல்லாமல் இருந்ததாகவும் ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 10 வருடங்களாக காவல்துறையில் மீண்டும் பணியில் சேர்த்து அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த ஜான் செல்வராஜை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். காணத்தூர் காவல் நிலையம், அதுபோல பல்லாவரம் காவல் நிலையம், சேலையூர் காவல் நிலையங்களில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். சேலையூர் காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 வருடங்களாக அவர் இந்த பணியில் இருக்கிறார். இங்கு சேலையூர் காவல் நிலையத்தில் நீதிமன்ற பணிகளை அவர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் 2 நாட்கள் விடுமுறை என்று அவர் சேலையூர் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதன் பிறகு 15 நாட்கள் மருத்துவ விடுப்பு வேண்டும் என்று கடிதம் கொடுத்துவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வங்கதேச எல்லையில் அவர் சட்டவிரோதமாக அந்த எல்லையை கடந்து செல்லும் பொழுது பிடிபட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 7500 அமெரிக்க டாலர்கள் கைப்பற்றப்பட்டதாக முதல் கட்ட தகவல் தெரிவித்திருக்கிறது. கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்ததாகவும் ஒரு தகவல் தெரிவிக்க தற்போது வெளியாகி வருகிறது. எதற்காக இவர் வங்கதேசத்துக்கு சென்றார் என்பது குறித்து உயர் போலீஸ் அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இவர் காவல்துறையிலிருந்து திருச்சி மாவட்டத்திலிருந்து பணியில் இருக்கும் போது சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டபோது யார் யாருடன் தொடர்பு இருந்தார் என்பது குறித்தெல்லாம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அமெரிக்க டாலர்கள் மற்றும் இந்திய பணத்துடன் அவர் வங்கதேச எல்லைக்கு சென்றது போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் ஏதாவது தொடர்பு வைத்திருக்கிறாரா அல்லது தங்க கடத்தல் கும்பலுடன் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகள் தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. சேலையூர் போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் அமெரிக்க டாலர்களுடன் வங்கதேச எல்லையில் பிடிப்பட்ட சம்பவமானது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் இவருக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மீரான். வங்கதேச எல்லையில் அமெரிக்க டாலர்களுடன் பிடிபட்டிருக்கிறார் சேலையூர் போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர். முழு விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.